Hi students, welcome to BIMI Max. இன்னைக்கு 10th standard Maxல 8th chapter Statistics and Probabilityல example 8.10 பார்க்கலாம். Find the mean and variance of the first n natural numbers கேட்டிருக்கிறாங்க. இப்போ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். x bar equal to sum of all observations divided by number of observations. அப்போ summation x by n. இப்போ சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு n நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 + 2 + 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வந்து n. இதுக்கு ஃபார்முலா வந்து n × n + 1/2. இப்போ இங்கே வந்து n × n + 1/2க்கு இங்கே n வந்து இருக்குது அப்படியே. இப்போ இந்த n அப்படியே போட்டுக்கிறோம். இந்த n கேன்சல் ஆயிரும். இப்போ n + 1/2 தான் மீன் x bar. இப்போ வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்மேஷன் x²/n மைனஸ் சம்மேஷன் x/n த ஹோல் ஸ்கொயர். இப்போ சிக்மான்னு இருந்ததுனா தான் இங்கே ரூட் ஆஃப் வரும். இங்கே நம்ம வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர்னு எடுக்கிறோம். அப்போ ரூட் வராது. சம்மேஷன் x²/n மைனஸ் சம்மேஷன் x/n த ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே சம்மேஷன் x²க்கு x²னா 1² + 2² + 3² up to n². அதே மாதிரி சம்மேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்ததுன்னா 1 + 2 + 3 + up to n த ஹோல் ஸ்கொயர். எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் போடணும். இப்போ இதுக்கு இந்த 1² + 2² இதுக்கு ஃபார்முலா வந்து n × n + 1 × 2n + 1/6 மைனஸ் அந்த n இருக்கிறனால அந்த n அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்தது சம்மேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் வந்து n × n + 1/2. அப்போ அதுக்கும் n இருக்குது. அந்த n இந்த n இருக்கிறனால அந்த n அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ இந்த n கேன்சல் ஆயிரும். இந்த n கேன்சல் ஆயிரும். அப்போ n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6 மைனஸ் n + 1 த ஹோல் ஸ்கொயர் பை 2 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 4. இப்போ இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ இது வந்து a, இது வந்து b. இப்போ இதை வந்து முதல்ல இதையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். n × 2n வந்து 2n² ப்ளஸ் இங்கே n × n வந்து n, இங்கே 2n, இங்கே ஒரு 1. அப்போ 2n + n வந்து 3n ஆயிரும். பாருங்கள், n², இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 2n² வந்துடுச்சு. ப்ளஸ் இங்கே 1 × 1 வந்து 1 தான். 2n² + 1. இங்கே இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2n + 1 2n² + n, இங்கே இன்னொரு n வரும், ப்ளஸ் இன்னொரு n. அப்போ இது ஆட் பண்ணோம்னா 2n + n வந்து 3n ஆயிரும். 2n² + 1. அடுத்தது மைனஸ் இங்கே வந்து a + b ஹோல் ஸ்கொயர். a² வந்து n² ப்ளஸ் b² வந்து 1². 2ab வந்து 2 × n × 1 2n. இப்போ இது ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. இது இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். இங்கே 6 இருக்குது, இங்கே 2 2s are 4. இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால நம்ம இது வந்து 4ஆல் ஸ்கொயர் பண்ணுறோம். 2 4 வந்துடுச்சு. இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 6க்கும் 4க்கும் எல்சிஎம் போட்டோம்னா பாருங்கள், 2 3s are 6, இது 2 2s are 4. மறுபடியும் 2 டேபிள் எடுத்தோம்னா 3 அப்படியே தான் இருக்கும். 2க்கு 1 டைம் வந்துடும். மறுபடியும் 3 எடுத்தோம்னா 1 1 வந்துடுச்சு. இப்போ எல்சிஎம் 2 2s are 4, 4 3s are 12. இப்போ எல்சிஎம் வந்து 12. அப்போ இதை வந்து இங்கே 12னோம்னா இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 12 வரும் நமக்கு எல்சிஎம். இப்போ மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 × 2n² 4n². இங்கே 2 × 3n 6n ப்ளஸ் 2 × 1 2. இங்கே 3, இங்கே 4 3s are 12. அப்போ மேலேயும் 3ஆல் பண்ணுறோம். இது ப்ராக்கெட்குள்ளே வச்சுக்கோங்க. 3n² 3n², 3 × n² 3n² ப்ளஸ் 3 × 2n வந்து 6n ப்ளஸ் 3 × 1 3. இப்போ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணோம்னா இங்கே உள்ளே இருக்கிற ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் 3n² மைனஸ் 2n மைனஸ் 6n மைனஸ் 3 டிவைடட் பை இங்கே 12. இப்போ 6n கேன்சல் ஆயிரும். அடுத்து 4n²ல் 3n² போச்சுன்னா n² மைனஸ் இங்கே 3ல் 2 போச்சுன்னா 1. இங்கே மைனஸ் சைன் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது.
அப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி சைன் பெரிய நம்பரோட சைன் தான் போடணும். அப்போ -1 டிவைடட் பை 12. இதுதான் இந்த சம்மோட வேரியன்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ், போட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.